வாஷிங்டன் டிசியில் வேர்ல்ட் வார் 2 மெமோரியலுக்கு முன்னால் இந்தியர்கள் ஜோடி நம்பர் 1 டான்ஸ் ஜோடி டான்ஸ் டிக்டாக்ல ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சான்ஸ் கிடைத்தால் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு அமெரிக்கா ஈரான் போருக்கு நடுவுலே போய் ஆடுவாங்க போல. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள தெரியாது. பல வருடம் காட்டுக்குள்ள இருந்து வெளியில தப்பி ஓடி வந்த மாதிரி தான் இவங்களுடைய பிஹேவியர். அமெரிக்கன்ஸ் மகாத்மா காந்தி நினைவு சின்னத்துக்கு முன்னால இருந்து டான்ஸ் ஆடி டிக்டாக்ல வீடியோ ரிலீஸ் பண்ணினால் ஏற்றுக்கொள்வீர்களா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? போலீஸ் ஊரெல்லாம் கல்லனை தேடி திரிவாங்க. கடைசியாக கல்லன் ஜெயிலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருப்பான். அப்படித்தான் இவங்களே வீடியோவை எடுப்பாங்க, இவங்களே வீடியோவை போஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களே கடைசியாக மாட்டிக்கொள்வாங்க. மாட்டிக்கொள்வது மட்டுமில்லை, அதையும் இவங்களே டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெய்லி வெளிநாடுகளில் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை உடைச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நாரி போச்சு. இதுக்கு மேலே நாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் 2 காதுமே வெடிச்சிடும். இந்த வீடியோவை முதல்ல எக்ஸ் தளத்தில் கமெண்ட் பண்ணது ரெப்படேட்டர் என்பவர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சம் பிளேசஸ் டிசர்வ் ரெஸ்பெக்ட், நாட் த ஐடி டிபார்ட்மெண்ட் மேக்கிங் சோஷியலி ஆக்வர்ட், தே ஆல் ஹாவ் டு கோ பேக், வந்த வழியை திரும்பி போ, அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கப்பல் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோவை டிக்டாக்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி 1 மில்லியனுக்கு மேலே வியூ போயுள்ளது. ஆரம்பத்தில் இவங்களுக்கு விளங்கையில் எதனால் இந்த வீடியோ வைரலானது என்று. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற காமெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் கப்பல், நைஸ் மூவ், நைஸ் சாங். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அந்த டான்ஸை தான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டான்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த சாங் நான் மியூட் பண்ணியிருக்கிறேன் காப்பிரைட் காரணமாக. உங்களுக்கு விருப்பமான சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே இந்த வீடியோ வைரலானதுக்கான முக்கிய காரணம் இவங்க டான்ஸ் ஆடின அந்த இடம்தான். ஒரு சுடுகாட்டில் போய் ஆடிருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இன்னும் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு கமெண்ட்டை பார்ப்போம். வேறு டாக்டர் நீமோ யாதவ், Indian couple work in United States on H-1B visa went to the World War II Memorial in Washington DC and danced there aimed the ongoing war between Iran and United States. இன்னும் ஒரு கமெண்ட் பார்ப்போம் எக்ஸ் தளத்தில். ஸ்ரீராம், absolute disgrace. The war memorial is place for sacrifice and silence, not a stage for TikTok dancers. This level of disrespect unfortunately shame the entire Indian community. These morons need to be identified and held accountable. இதெல்லாமே ப்ரொஃபஷனல் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட காமெண்ட்ஸ். ஆனால் இவங்க இந்த டான்ஸை இந்த இடத்துல ஆடும் பொழுது திங்க் பண்ணவே இல்லை. இந்த படத்தை பாருங்கள். இவங்க இந்த தூணுக்கு முன்னால் இருந்து ஆடுறாங்க. இந்த ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு மெமரி இருக்கின்றது. இது டான்ஸ் ஆடுறதுக்கான இடமே அல்ல, மக்கள் ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஆல்ரெடி அமெரிக்கன் மக்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. தேவையில்லாத ஓருக்கு போய் 6 ஆஃபீஸர்ஸை இழந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அது இந்த இடத்துல இப்படி ஒரு டிக்டாக்கு ஒரு டான்ஸ் தேவையா? இதெல்லாமே படிப்பறிவு இல்லாதவங்க செய்கிற வேலை. ஒருவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சு கடனை வாங்கி H-1B விசாவில் அமெரிக்காவுக்கு அனுப்பினா இவங்க டிக்டாக் வீடியோக்காக ரோட்டில் ஆடி கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் எக்ஸைட்மெண்ட் ஆகிறது. அமெரிக்கான்றது இதோ சந்திரனில் கால் வைக்கிற மாதிரி. இதே ஒரு இந்தியாவில் மகாத்மா காந்தியுடைய நினைவு சின்னத்துக்கு முன்னால் அமெரிக்கன்ஸ் டான்ஸ் ஆடி டிக்டாக்ல வீடியோ ரிலீஸ் பண்ணால் ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு சில காமெண்ட்ஸை பார்ப்போம், டீசெண்டான காமெண்ட்ஸை பார்ப்போம். ஏன் ஒருவர் சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாமே மோடியோட பிரச்சனை தான். மோடி ஒழுங்காக இருந்தால் மக்கள் ஒழுங்காக இருந்திருப்பாங்க. இன்னும் ஒருவர் என்னன்னு சொன்னால், இவர் குஜராத்தி ஆக்கலாம், இல்லாட்டி மலையாள ஆக்கலாம், தெலுங்கு ஆக்கலாம். ஐயோ நான் தப்பிட்டேன். டேய், எல்லாருமே ஒரு நாடு ஒரு கொடிக்கு கீழே தான் இருக்கிறீங்க. யாருமே இங்கே தப்ப முடியாது. இன்னும் ஒரு கமெண்ட்டை பாருங்கள், விசாவை கேன்சல் பண்ண வேண்டும். இன்னொரு சொல்கிறார், இவங்களை எல்லாருமே கேன்சல் பண்ணி வீட்டுக்கு, அதாவது பேக் ஹோமுக்கு அனுப்ப வேணும் என்று. இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கண்ணாடி தான் போட வேணும், ஏன்னா பச்சையாக கழுவி ஊற்றி இருக்கிறாங்க. இன்னும் ஒருவர் என்னென்னு சொன்னால் டிஃபெண்ட் பண்ணுறார். அதாவது
இது ஒரு பப்ளிக் பார்க், பப்ளிக் பிளேஸ். இங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, பாட்டு பாட வேண்டாம், அப்படி ஒன்றுமே இதில் எந்த இடத்துலையுமே நோட்டீஸில் போடவே இல்லை என்று ஒரு நாளும் செய்த பிள்ளையை டிஃபெண்ட் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல என்ன மாதிரி நடக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது. இந்தியாவில் 5 இராணுவ வீரர் இறந்துட்டாங்கன்னு வைப்போம், ஒரு நினைவு சின்னத்தை வச்சுருக்குறீங்க. அந்த இடத்துல டான்ஸ் ஆடி உங்களால் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா? இன்னும் ஒருவர் கமெண்ட் பண்ணுறார், இது ஒரு சாதனை. ஒரு ஓரை வச்சு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வீடியோவை வைரலாக்கி இருக்கிறாங்கண்டு. சும்மாவே H1B வீசாவில் வரவங்க எல்லாருமே ஸ்கேமுன்னு சொல்லி இப்போ வீசாவும் கொடுக்குறாங்க. இல்லை, வெக்கேஷனில் போயிட்டு வந்தவங்களே திருப்பி அமெரிக்காக்கில் விட்றாங்கல்ல, அதுக்காகவே இவங்க வெக்கேஷனுமே இப்போ போகிறாங்க. இல்லை, ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை தேவையா? நாளுக்கு நாள் ஏதாவது ஒன்றை செஞ்சு ஒரு வீடியோவை வைரலாக்கி கொண்டே இருக்கிறாங்க இவங்க. இதில் வர கெனடியன் பிரைம் மினிஸ்டருடைய இந்தியா ட்ரிப்பில் வந்து இந்தியன் ஹை கமிஷனர் வந்து ஒரு சஜஷனை கொடுக்கின்றார். எப்படி சொன்னால், கனடாவில் இருக்கிற இந்தியன் பாப்புலேஷனை வந்து நீங்கள் 60 பில்லியன் ஆக்கினால் உங்களோட எக்கானமியை வந்து வருங்காலங்களில் வந்து பேலன்ஸ் பண்ணலாம் என்று. நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க? மறக்காமல் டான்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.